மக்களுக்கு நல்லது பண்றதுக்கு அரசியலுக்கு வாங்கடா, கொள்ளை அடிக்கிறது கொலை பண்றதுக்கு கூட அரசியலுக்கு. இன்னைக்கு எங்கே வீடியோ எடுக்க வந்திருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம தென்காசி மாவட்டத்தில் தாங்க வீடியோ எடுக்க வந்திருக்கோம். வர எலெக்ஷனில் உங்கள் ஓட்டு யாருக்கு? விஜய்க்கு. விசிலுக்கு தான். விசிலுக்கு தான். ஆமாம். எதனால்? ஏன்னா இப்போ நடக்கிற ஆட்சி எப்படி இருக்குது? இப்போ கொஞ்சம் இதாக தான் இருக்குது. என்ன செய்ய? எடப்பாடி தான் ஓட்டு போடுவோம் நாங்கள். ஆனால் இப்போவுமே நாங்கள் பூத்தில் போட்டுருவோம். இப்போ போடுறத விட பூத்தில் போடுறதா எங்களுக்கு சட்டப்பிரகாரம் எங்களுக்கு மரியாதை. நன்றி நன்றி. மீண்டும் மீண்டும் சந்திக்கும் மாதிரி உங்களுக்கு அலெக்ஸ் அலெக்ஸ் அலெக்ஸ். நன்றி நன்றி நன்றி. இல்லை உதயசூரனுக்கு ஓட்டு போடுவோம். உதயசூரனுக்கு ஓட்டு போடுவோம். உதயசூரன் போடுவோம். உதயசூரன் எதனால்? உதயசூரன் நியூஸ் போயிட்டுருக்கு, அதை கேள்விப்பட்டீங்களா? என்ன விஜயனுக்கு அந்த நியூஸ்? ஆமாம் ஆமாம் ஆமாம். அவங்க மனைவிக்கு அவங்களுக்கு அது குடும்ப தகராறு. அதை நம்ம பேச முடியாது. சட்டமன்ற தேர்தலில் உங்கள் ஓட்டு யாருக்கு? அது ரெட்டலைக்கு தான் போடுறேன். ரெட்டலை தான். எதனால் ரெட்டலை? எதனால் எடப்பாடியை சூஸ் பண்ணுறீங்க? எடப்பாடிக்குன்னு சொல்லலை, எம்ஜிஆருக்காக வேண்டி போடுறோம். எம்ஜிஆருக்காக கேஸ் ஒன்று விஜய் மேலே போயிருக்கு. அவங்க எம்ஜிஆருக்கு இருக்குது, எல்லாத்துக்கும் இருக்குது. எம்ஜிஆருக்கு ஜெயிலாக இருக்குது, எல்லாத்துக்கும் இருக்குது. இதெல்லாம் யாரும் பெருசாக எடுத்துக்க மாட்டாங்க அதை பற்றி. ஸோ தென்காசி மக்கள் ஓட்டு போட்ட சீட்டெல்லாம் உள்ளதாக இருக்குது. ஸோ வாங்க பிரித்து யாருக்கு அதிக ஓட்டு அப்படின்றத பார்த்துக்கலாம். வாங்க. யாருல்ல நாடுதான் எங்கும் இல்லை ஐயா அடவோ ஐயா. ஓகே, எடப்பாடி ஐயாவுக்கு ஒரு ஓட்டு. ஃபஸ்ட்டு ஓட்டு அவர் தான் அடுத்த முதல்வர். என்ன ஐயாக்கு எத்தனை பொண்டாட்டி? அந்த கணக்கில் நீங்கள் பேச சொல்லுங்கள். அதை சொல்லுங்கள் ஃபஸ்ட்டு. அதை சொல்லுங்கள் ஃபஸ்ட்டு. அவங்க பணம் தப்பு தான். எத்தனை பொண்டாட்டி? மூணு. ஓகே. ஸ்டாலின் ஐயாக்கு எத்தனை? ஒன்று தான். அலசி ஆராய்ஞ்சா தெரியும் எத்தனை? அலசி ஆராய்ஞ்சாலும் தெரியும். ஒன்று தான். உதயநிதி ஐயாக்கு எத்தனை? உதயநிதிக்கு ஒன்று தான். அது அலசி ஆராய்ஞ்சா தெரியும். சரி, ஓகே. வெளியே தெரியல. எடப்பாடி கிடையாது. ஆனால் எங்கள் அப்பா அப்படி கிடையாது. என்றைக்குமே தமிழ்நாட்டு மக்களுக்காக உண்மையாக நேர்மையாக எப்பயுமே உழைப்பாரு. சொல்லிக்கிறேன். இப்பயாவது தெரிஞ்சுங்க மக்களே, ஊழல் இருக்குது, லஞ்சம் இருக்குது, கொலை, பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை, இதெல்லாம் தாண்டி அவங்களுக்கு ஓட்டு போடணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா தைரியமாக ஓட்டு போடுங்க. சரி, ரெடி 3, 2, 1. அடுத்த முதல்வர் யாருன்னு சாங் பார்த்துட்டு வந்துருக்கேன். ஹாய், ஹலோ, வணக்கம், வந்தனம், நமஸ்காரம், நமஸ்தே. நம்ம இப்போ எங்கே வீடியோ எடுக்க வந்திருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம தென்காசி மாவட்டத்தில் தாங்க. ஸோ மக்கள் யாருக்கு ஓட்டு போட போகிறாங்க, அவங்களோட கோரிக்கை என்னென்ன அப்படின்ற கேள்வி தான் கேட்க போகிறோம். ஸோ வீடியோ ஃபுல்லாக பாருங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே மக்களே, நம்ம தென்காசி மாவட்டத்தில் யார் யாருக்கு எவ்வளோ ஓட்டு இருக்குது அப்படின்றத பார்த்துக்கலாம். ஸோ வாங்க. ஸோ ஓட்டு கவுண்ட்டு கம்மியாக தான் இருக்கும். ஏன்னா டைம் இல்லை. நாங்கள் போயிட்டு அடுத்த ஊருக்கு போகணும். அதுக்காக பஸ்ஸு அங்கேருந்து ஒரு 3 மணி நேரம் ட்ராவல் பண்ணோம். முதல்வர் எங்கள் அப்பா தான் தம்பி. இது மேலே யாரும் வர முடியாது. இல்லை தம்பி. 3, 2, 1. எடப்பாடி ஆளில்ல நாடுதான் எங்கும் இல்லை ஐயா அடவோ ஐயா. ஓகே, எடப்பாடி ஐயாவுக்கு ஒரு ஓட்டு. ஃபஸ்ட்டு ஓட்டு அவர் தான் அடுத்த முதல்வர். அடுத்து சீமான் அண்ணா ஒன்று, எடப்பாடி ஐயா ஒன்று. டக்குன்னு போயிடலாமா? டைம் இல்லை. ஸ்டாலின் ஐயா ஒன்று, எடப்பாடி ஐயா ஒன்று. திரிஷா வெற்றி கழகம் ஒன்று. திரிஷா வெற்றி கழகம் மறந்துடாதீங்க. சாரி சாரி தமிழக வெற்றி கழகம். சாரி. திரிஷா விஜய் காதல் டிவிக்கே. அதான் டிவிக்கே. ஆமாம், இப்போதான் தெரிஞ்சுக்கோங்க மக்கள். இப்போயாவது தெரிஞ்சுக்கோங்க, புரிஞ்சுக்கோங்க. ஸ்டாலின் ஐயா ஒன்று, எடப்பாடி ஐயா ஒன்று, ஸ்டாலின் ஐயா ஒன்று, டிவிக்கே ஒன்று. அதான் தம்பி, நீங்கள் இன்னைக்கு வந்தீங்களா நம்பிட்டு போறீங்க பார்த்தீங்களா? அது கிடையாது. நாங்கள் தான் காலங்காலமாக நம்பிக்கை 75 வருஷமா நம்பிக்கை கொடுத்துருக்கோம். கலைஞர் ஐயாக்கு எத்தனை பொண்டாட்டி? அந்த கணக்கெல்லாம் நீங்கள் பேசக்கூடாது. சொல்லுங்க. அதை சொல்லுங்க ஃபஸ்ட்டு. அவங்க பண்ண தப்பு தான். நான் தப்புனே சொல்ல. எத்தனை பொண்டாட்டி? 3. ஓகே. ஸ்டாலின் ஐயாக்கு எத்தனை? ஒண்ணே. அலசி ஆராய்ஞ்சா தெரியும் எத்தனை? அலசி ஆராய்ஞ்சாலும் சரி. ஸ்டாலின் ஒன்று தான். உதயநிதி ஐயாக்கு எத்தனை? உதயநிதிக்கு ஒன்று தான். அது அலசி ஆராய்ஞ்சா தெரியும். சரி, ஓகே. வெளியே தெரியல. எடப்பாடி ஐயாக்கு ஒன்று தான். சீமான் ஒன்று தான். வெளியே தெரியல. ஓகே தான் தம்பி. ஆனா நீங்க எல்லாத்துக்கும் மாற்று கட்சியா வந்திருக்குன்னு சொல்றீங்கல்ல, அப்ப நீங்க பெர்ஃபெக்ட்டா இருக்கணும்ல எல்லா இடத்துலயும். ஒத்துக்கிறோமா? இந்த இடத்துல நாங்க ஒத்துக்கிறோம். நாங்க தப்பானவங்க தான். நாங்க என்ன தவறான பக்கத்துல நின்னுக்கிறோம். நீங்க அப்படி ஒத்துக்கோங்க. நாங்க மாற்று கட்சி தாங்க. மாற்று கட்சி இப்ப இந்த மாற்றம் எல்லாம் வேணாம் தம்பி. இல்ல, இந்த மாற்றத்துக்காக மக்கள் எல்லாம் ஓட்டு போட மாட்டாங்க. இது வரைக்கும் கன்ஃபார்ம் ஆகல. அது கோர்ட்ல தீர்ப்பு இருக்கு. கோர்ட் என்ன முடிவு சொல்லுது அதுதான். அது வரைக்கும் ஒரு வீடியோ ஒரு போட்டோ பார்த்துட்டு நீங்க இப்படி எல்லாம் சொல்லலாம். உடனே ஜம்ப்லாம் ஆகாதீங்க. நீங்க என்ன பண்றீங்க? ஏதோ ஒரு பிரச்சனை வந்துச்சுன்னா அப்படியே அடுத்ததுக்கு என்ன ஜம்ப் ஆகி தான் போறீங்களா? அதுக்கான சொல்யூஷன் கொடுக்க மாட்டேங்கிறீங்க. கரூர் பிரச்சனை வந்துச்சு, அது கோர்ட்ல இருக்கு, முடிச்சு விட்டீங்க. ஜனநாயகம் பிரச்சனை வந்துச்சு, அதுவும் கோர்ட்ல இருக்கு, கோர்ட் பாத்துக்கிட்டீங்க. இப்ப இந்த கேஸ் வந்து இந்த கேஸுக்கு கோர்ட் பாத்துக்கோ அப்படின்றீங்க. அது ஒவ்வொரு கேஸுக்கும் ஜம்ப் ஆயிட்டே போனீங்க அப்படின்னா இவ்வளவு மக்கள் உங்களுக்காக எவ்வளவு யங்ஸ்டர் கஷ்டப்பட்டிருப்பாங்க. எவ்வளவு மக்கள் உங்களை நம்பி ஓட்டு போடுறதா சொல்லியிருக்காங்க. அந்த மக்களுக்கெல்லாம் நீங்க நியாயமா இருந்தீங்களா? சொல்லுங்க. நீங்களே சொல்லுங்க, நியாயமா இருந்தீங்களான்னு மட்டும் சொல்லுங்க. அந்த செருப்பு எடுத்து அடிச்ச மாதிரி எனக்கு. உண்மையாலுமே செருப்பாடு தான் அடிச்சிருக்காங்க. உண்மையாலுமே செருப்பாடு தான் அடிச்சிருக்காங்க உங்களை. சரி, தஞ்சாவூரில் ஒருத்தர் ஆக்சிடென்ட்ல இறந்துட்டாரு. அதுக்கு அடுத்த நாளே நீங்கள் போய் மேரேஜ் ஃபங்க்ஷன் போய் அட்டன் பண்ணுறீங்க. ஆக்சுவலாக உங்களோட மனநிலைமை தான் என்ன? ஒரு மாற்று கட்சியாக வந்திருக்குன்னு அரசியலில் வந்திருக்கீங்க. ஏதோ
சினிமாவில் கூட அக்செப்ட் பண்ணிட்டு போயிருவாங்க. அவன் நடிகண்டாப்பா எங்கேயோ போகிறாங்க எங்கேயோ வராங்கன்னு சொல்லிட்டு. இங்கே ஒரு அடிப்பட்டு கிடக்கும் 2 லட்ச ரூபா ஹாஸ்பிட்டல் செலவு அப்படின்னு இருக்கீங்க. ஆனால் நீங்கள் என்ன ஜோடியாக வந்து திருமணம் பண்ணுறதுக்கு போகிறீங்க. அது அவ்வளோ சரி தனியாக கூட வந்து இதுக்கு முட்டு கொடுப்பீங்க. முட்டு கொடுங்க இது தனியாக வந்தீங்க. அதுவும் திருமணத்துக்கு இந்த மாதிரி இஷ்யூ போயிட்டுருக்குன்னு தெரியும். இப்போ இன்னும் 2 மாதத்தில் எலெக்ஷன் தெரியும். அதனால தான் மக்களே நேற்று வந்து நினைக்குமே நம்புங்க. அவங்க 2 பேருக்குள்ள தப்பு பண்ணியிருந்தா தைரியமா நியூஸ் இது வந்திருக்க மாட்டாங்க. சரியா? இப்போ என் மேலே ஏதாவது ஒரு தப்பு, ஏதாவது ஒரு பொண்ணு எனக்கும் பிரச்சனைன்னு வச்சுக்கோ, நான் அந்த பொண்ணு கூட பேசுறேன், பப்ளிக் ஃபுல்லா தெரிய வைப்பேன். வைக்க மாட்டேங்க. இப்போ சரி இப்படி ஒரு கேட்டகரியில வச்சு பாரு. எப்படி இந்த இஷ்யூ போயிட்டு இருக்கு. ஸோ இவங்க தான் கன்ஃபார்ம் பண்ணிக்கிறதுக்காக ஒன்னா வராங்க. இப்பல இருந்து கன்ஃபார்ம் ஒன்னா வந்தாதான் மக்கள் மனசுல இவங்க தானா அப்படின்னு கன்ஃபார்ம் ஆகுன்ற ஒரு மனநிலைமையும் வருமா வராதா? ஒன்னா வந்து அதுக்காக இல்ல, ஒன்னா பத்திரிக்கை வச்சு கூப்பிட்டுக்கிறாங்க. அதுக்காக வந்தீங்க, ஓகே முடிஞ்சு போச்சு. இவ்வளவு கான்ட்ரவர்சி போயிட்டு இருக்குல்ல, அதுக்காக ஒரு ரிப்ளை கொடுத்தீங்களா நீங்க? அதுதான் நாங்க அது கண்டுக்கிறதே இல்லையா? அதான் சொல்றேன், நீங்க எதுக்குமே கண்டுக்கிறது இல்லையா? அதான பிரச்சனையே. தமிழ்நாட்டுல எது நடந்தாலும் கண்டுக்கிறது கிடையாது. ஆனா எங்க அப்பா அப்படி கிடையாது. என்னைக்குமே பி ஸ்ட்ராங். தமிழ்நாட்டு மக்களுக்காக உண்மையா நேர்மையா எப்பயுமே உழைப்பாரு. ஸோ இன்னைக்கு நேற்று வந்தவங்க நம்பி தயவு செஞ்சு ஓட்டு போட்டு ஏமாந்து போயிடாதீங்க. காலங்காலமாக 75 வருஷமாக ஆட்சி பண்ணிட்டு இருக்கோம். இந்தி போராட்டம், தமிழ்நாட்டில் பல போராட்டங்களில் எங்கள் அப்பா முன்னிலையிலேருந்து அந்த பிரச்சனையை முடிச்சு கொடுத்துருக்காரு. அதனால் மீண்டும் அப்பாவுக்கு ஓட்டு போட்டு மக்கள் எல்லாரும் 234 தொகுதியில் நிறையா ஓட்டுகள் வாங்கி வெற்றி பெற மனமாற வாழ்த்துக்கிறோம். இப்பயாவது திருந்துங்க மக்களே. நான் சொல்லிக்கிறேன், இப்பயாவது திருந்துங்க மக்களே. ஊழல் இருக்கு, லஞ்சம் இருக்கு, கொலை, பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை, இதெல்லாம் தாண்டி அவங்களுக்கு ஓட்டு போடணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா தைரியமா ஓட்டு போடுங்க. சரி, அதுவும் சரி, அப்படி கூட போடுங்க மக்களே. ஃபர்ஸ்ட் விஜய் அண்ணாவை அவங்க ஃபேமிலியை பார்த்துட்டு அவங்க ஃபேமிலியில் எந்த பிரச்சனையும் இல்லாமல் கரெக்டாக நீட்டாக மெயின்டைன் பண்ண சொல்லுங்க. அதுக்கப்புறம் தமிழ்நாட்டு பிரச்சனையை பார்க்கலாம். உங்கள் வீட்டு பிரச்சனையே சமாளிக்க முடியல, நாங்கள் தமிழ்நாட்டு பிரச்சனை எப்படி கூட சமாளிப்பீங்க? உங்கள் வீட்டு ஃபேமிலி ஒரே ஒருத்தர் தான், அவங்களே சமாளிக்க முடியல. தமிழ்நாட்டில் எத்தனை 6 கோடி பேர், மொத்தம் 8 கோடி பேர் இருக்காங்க. ஓட்டு இருக்க மட்டும் 6 கோடி பேர். 6 கோடி பேர் பிரச்சனையும் தீர்த்துருவீங்களான்னு மட்டும் சொல்லுங்க. எந்த பிரச்சனைக்குமே பதில் இல்லைன்னா எங்கெல்லாம் இந்த மூமெண்ட்லாம் எப்போ வந்து காத்துட்டு இருந்தேன். போட்டு பழக்கிறதா அதுக்கு மேலே அடியை மட்டும் பாருங்க. என்ன அடி! எந்திரிக்கவே கூடாது. டிவிக்கே வந்தாங்கன்னா எந்திரிக்க கூடாது. அதுக்கு மேலே அடி மரண அடியாக இருக்கணும். இல்லை பேச்சு பேசுறீங்க. நாங்கள் தான் முதல்வர், தமிழ்நாடு நம்ம தான். 2 பேருக்கு போட்டி. இப்போ தான் புரியுது. ஒன்று சங்கீதா மேடமுக்கு போட்டியா இல்லை த்ரிஷா மேடமுக்கு போட்டியா அப்படின்னு சொல்லிட்டு தான் போயிட்டு இருக்கு. மேடம்லாம் சொல்லுவாங்க சங்கீதா அண்ணி, த்ரிஷா அண்ணி. ஓகே, ரெண்டு அன்னைக்கு மட்டும் தான் போட்டியே. ஒன்று சங்கீதா அண்ணி, இன்னொன்று த்ரிஷா அண்ணி. பார்க்கலாம் யாருக்கு அந்த வாய்ப்பு கிடைக்குதுன்னு. ஓகே, நீலம்மா குங்குமணி நீலம் எடப்பாடி ஐயா அங்கே விசில் ஊதுவாங்க பாரு. காதிலே ஊதுவாங்க உங்களுக்கு. ஸ்டாலின் ஐயா விசிலு, சூரியனு விசிலு, சூரியன் அப்பா விசிலு, சூரியன் விசிலு, நோட்டா, விடியல் பயணம், ரெட்டலை, விடியல் பயணம், விசிலு காதிலே வச்சு போத போகிறோம் பாருங்க. ரெட்டலை, விசிலு. ஒவ்வொரு மாதத்துக்கு ஒரு பாட்டு ரிலீஸ் பண்ணிட்டு எலெக்ஷனில் ஜெயிச்சுட்டு போயிடலாம் அப்படின்னு. அவன் எவ்வளோ கஷ்டப்பட்டு எலெக்ஷனில் முன்னேறிட்டு இருக்கான். யார் கஷ்டப்பட்டு முன்னேறி இருக்க சொல்லு. டிஎம்கே முன்னேறிட்டு இருக்க சொல்லு. டிஎம்கே இன்ன வரையும் தொகுதி வாரியா ஒவ்வொரு இடத்துலையும் மீட்டிங் நடத்திட்டு இருக்காங்க. ஒவ்வொரு கிராமத்திலும் மீட்டிங் நடத்திட்டு இருக்காங்க. இது எடப்பாடியாவே போய் மீட்டிங் நடத்திருக்காரு. சீமானன் அவரும் ஒவ்வொரு மாநாடா ரெடி பண்ணிட்டு இருக்காரு. 234 கேண்டிடேட்டையும் அறிவிச்சிட்டாரு எலெக்ஷன் நிற்கிறதுக்கு. அந்த தொகுதியில இருந்து அவங்க ஒவ்வொரு வீட்டா போய் ஓட்டு கேட்டு இருக்காங்க. அவங்கள மாதிரியே பண்ணா நாங்க எதுக்கு தம்பி மாற்றமா வரோம்? அதுதான் ஒரு மாற்றம். அதுதான் மாற்றம். இதுதான் மாற்றமா? அவங்க மாதிரியே இருக்கணும். நாங்க அவங்க கட்சியில சேர்ந்துருவோம்ல. சைலண்டா இருந்து எலெக்ஷன் இது பண்ணிட்டு போயிடலாம். அவங்க மாதிரியே இருந்தோம்னா ஏதாவது ஒரு கட்சியில சேர்ந்து போகல. மாற்றம் என்னன்னு புது கட்சி ஆரம்பிச்சது. அதுதான் ஒரு மாற்றம். விசிலு, சூரியன் ஸ்டாலின் என்னன்னா பணமா இறக்கிட்டு இருக்காரு. ஓகே, எடப்பாடி ஏன்னா ஒவ்வொரு கிராமமா போயிட்டு இருக்காரு. சீமானா 234 கேண்டிடேட் வச்சு அவங்க இந்த தொகுதியில பிரச்சாரம் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டாரு. நீங்க எதுவுமே பண்ணல. வாரத்துக்கும் வர்றீங்க, ஒவ்வொரு 1/2 மணி நேரம் பேசுறீங்க, கிளம்பி வண்டியில போயிடுறீங்க. வார பிரச்சனை வருது. வார பிரச்சனை வருது. அதுக்காகவே நாங்க வெளியே வரதில்ல. எந்த சொல்யூஷனும் கொடுக்க மாட்டேங்கிறீங்க. வந்தாலும் பிரச்சனை முடிச்சுன்னா அடுத்த இன்னொரு பிரச்சனை, அடுத்த ட்ரெண்டிங் வந்துச்சுன்னா அதுக்கப்புறம் அந்த ட்ரெண்டிங் முடிஞ்சு இன்னொரு ட்ரெண்டிங் நாங்க பரப்பி விட்டு இருப்போம். சரி, எலெக்ஷன் முடிஞ்சு இருக்கு, உங்களுக்கு கண்டென்ட் கிடைக்குது இல்ல, அது வரைக்கும் என்ஜாய் பண்ணுங்க. எலெக்ஷன் ஜெயிக்கிறோமா இல்லையா நாங்க பாத்துக்கிறோம். எத்தனை பேர் அழுது புலம்பி வீடியோ போட்டாங்க பத்தியால, இன்ஸ்டாகிராம்ல ஃபேஸ்புக்ல இவ்வளவுதான். அந்த த்ரிஷா கூட வந்தனாலயா இதுல எப்படி நாங்க முட்டு கொடுக்கறது அப்படின்னு சொல்லிட்டு அவ்வளவு பேர். உங்களுக்கு தேவை ஓட்டு போடணும், அவ்வளவுதான். ஓட்டு ஒழுங்கா போய் ஓட்டு போட்டுருங்க. ஆனா இந்த 3 கட்சிக்கு வேணாம். விசிலுக்கு போடுறவங்க விசிலுக்கு போட்டுருங்க. த்ரிஷா கூட போறாரு, சங்கீதா கூட போறாரு, நயன்தாரா கூட போறாருலாம் வேணாம். விஜய் வேணும்னா ஓட்டு போடுங்க, த்ரிஷா வேணும்னா ஓட்டு போடுங்க. விசிலு, ஆமா விசிலு. நீ யாருக்கு தம்பி ஓட்டு போடுவ? விஜய் தான். த்ரிஷா வெற்றி கலக்குதுக்கா பத்தியா இல்லையா? சூரியன் லாஸ்ட் 2 இதுதான் ஃபைனல் பண்ண அறிவிக்க போறது. ஆமா லாஸ்ட் 3 செம்ம சாக்கிங்க. ஐயோ இந்த மாதிரி ஈக்குவல் ஐயோ ஈக்குவலா? ஒண்ணு விட்டு சீமானா சீமானே இதுல 2 தான் ஃபைனல் நிறைவா.
முடிச்சுட்டீங்க போங்க, முடிச்சுட்டீங்க போங்க. முடிச்சு விட்டாச்சா? சரி ஓகே. சூரியன் சந்திரன் அவ்வளோதானே முடிஞ்சுடா கதை. சொல்லி முடிஞ்சு. வணக்கண்ணா, சொல்லுங்க. யாருக்கு ஓட்டு போட போறீங்க? விசிலுக்கு, விஜய் சின்னத்துக்கு. விசிலுக்கு. ஆமாம். அவரே ஆட்சி அமைச்சிட்டாருன்னா உங்களோட கோரிக்கை என்னவா இருக்கும்? கோரிக்கை இலவசம் இல்லாமல் நாட்டை கொண்டு போகணும். ஓகே. சரி, இப்போ ஒரு பக்கமாக ஒரு கேஸ் ஒன்று விஜய் மேலே போயிருக்கு. அவங்க எல்லாத்துக்கும் இருக்கு, எம்ஜிஆருக்கு இருக்கு, எல்லாத்துக்கும் இருக்கு. எம்ஜிஆருக்கு ஜெயலலிதா இருக்கு, எல்லாத்துக்கும் இருக்கு. இதெல்லாம் யாரும் பெருசாக எடுத்துக்கிட மாட்டாங்க. அதை பற்றி மக்கள் பெருசாக கண்டிட மாட்டாங்க. எல்லாமே ஓட்டு, மக்கள் ஓட்டெல்லாம் விஜய் குழுன்னு நினைக்கிறேன். இளைஞர்கள் ஓட்டு விடுவாங்க கண்டிப்பாக. ஓகே ஓகே, நன்றிண்ணா. எல்லாம் உங்கள் ஓட்டு யாருக்கு? விஜய்க்கு. விஜய் அன்னைக்கு என்ன சின்ன கொடுத்துருக்காங்க? உசில் சின்னம். எதனால விஜய் அண்ணனை சூஸ் பண்ணுறீங்க? நல்லா செய்வாங்க, மக்கள் செய்வாங்கன்னு. மக்கள் செய்வாங்க. இப்போ டிஎம்கே ஆட்சியில் நான் 4.5 வருஷம் 1000 ரூபா மக்களுக்கு பணம் கொடுத்துருக்காங்க. இலவசம் வரலையே. உங்களுக்கு எதுவுமே வரல. விதை பணம் வரல. இதே பணம் வரல. ஆமா. எத்தனை டைம் எழுதி போட்டீங்க? என்னம்மா? எத்தனை டைம் எழுதி போட்டீங்க? நான் ஒரு 7 தடவை எழுதி கொடுத்தேன். 7 டைம் எழுதி போட்டீங்க. எதுவுமே வரல. 5000 ரூபாயும் வரல. பஸ் வந்துருச்சு. விசிலுக்கு தான். எதனால? ஏன்னா புதுசாக மாற்றம் வரட்டுமே. புதுசாக மாற்றம் வந்தால் அவங்க என்ன செய்வாங்க பார்ப்போமே. ஓகே. மக்களுக்கு என்ன செய்வாங்க, என்ன உங்களை மாதிரி ஊழல் இருக்காங்களா, இல்லை நல்ல மாதிரி செய்தாங்களா, அதை புதுசாக எடுத்து பார்ப்போமே. ஓகே. அவரே ஆட்சி அமைச்சிட்டாருன்னா உங்களோட கோரிக்கை என்னவா இருக்கும்? அவரே ஆட்சி அமைச்சிட்டாருன்னா உங்களோட கோரிக்கை என்னவா இருக்கும்? யாரு செய்வாங்க கோரிக்கை தான் அங்கே தான். அதான் என்ன கோரிக்கை? மக்களுக்கு எது செய்ய சொல்லணுமோ அது செய்ய சொல்லணும். சரி. எந்த இப்போ உங்களை மாதிரி சுரண்டலாம் இருக்கக்கூடாது. ஆமாம், மாதம் 1000 ரூபா போடுறது தப்பு. அதனால எல்லாம் ஆம்பளை பிள்ளை வந்து பாதி பேர் விலை கிடக்கும், பாதி பேர் உள்ள ஆம்பளைங்களும் கொடுத்தாவே நல்லா இருக்கும். ஆம்பளைங்களும் கொடுக்க வேண்டாம், மக்களுக்கு நல்லது செய்யுங்க. படிக்கிற பிள்ளைங்க படிக்கிற பிள்ளைங்க நல்லது செய்யுங்க. இந்த பொட்டை பிள்ளை வச்சுக்கிட்டு கட்டி கொடுக்காம ரொம்ப கஷ்டப்படுறாங்க, அவங்களுக்கு உதவி பண்ணுங்க. ரெட்டல தானே. எதனால அவர் சூஸ் பண்ணீங்க? எடப்பாடியா? அவர் நல்ல மாதிரியா எங்களுக்கு சரி, பொண்ணு பிள்ளைகள் பாதுகாப்பாத்து அது எல்லாம் நல்ல மாதிரியா இதாகும். அதனால அவர் வரணும். இப்போ நடக்கிற ஆட்சி எப்படி இருக்கு? இப்போ கொஞ்சம் இதாக தான் இருக்கு. என்ன செய்ய? தோரம் பருப்பே 1 கிலோ 200 இருந்தது. எடப்பாடி இருக்கல 60 ரூபாய்க்கு இருந்த பருப்பே 200 ரூபாலாம். ரேஷன் கடை நல்ல பொருள் வரல இந்த ஆட்சியில. பட்டாணி பருப்பு எனக்கு நயம் பொருளே ரேஷன் கடைக்கு வரல. அப்புறம் எப்படி என்ன செய்ய? அப்ப மாத்தி தான் நாங்க போட்டு பார்க்கணும். ஆமா, சரிங்க. சரி, ஒரு நல்ல மாற்றம் வரும்னு நம்புறேன் நானும். கேமரா பார்த்து எடப்பாடியை ஓட்டு போட்டுங்க. எடப்பாடி தான் ஓட்டு போடுவோம் நாங்க. ரேஷன் கடை பொருளே நல்ல பொருள் இல்ல. இப்போ கொஞ்சம் மோசமா தான். மாசம் தூரலி போடக்கூடிய கோதம்பை அவன் வீட்டுல அவன் சாப்பிடுவான். அப்படி தப்பு தானே? அவங்கள சாப்பிட மாட்டாங்க. அப்ப நம்ம மக்கள் என்ன பண்ண போதும் இல்ல? அப்ப மக்கள் என்ன, எல்லா உயிரும் ஒரே உயிர் தான். அத கொஞ்சமாவது இலவசமா பண்ணணும்ல. என்ன இலவசமா கொடுக்குறாங்க, ஏதோ வாங்கிடுவாங்கன்னு நினைக்கிறாங்க. அதை செய்யக்கூடாது, தப்பு பண்ணக்கூடாது. ஆனா அதையும் ஒரு சிலர் அது இல்லாம இருக்காங்களே, அவங்க வாங்குறாங்க. அதானே, அப்படி பண்ணக்கூடாதுல்ல. ஓகே, நன்றி நன்றி. மீண்டும் சந்திக்கும் மாதிரி உங்களுக்கு அலெக்ஸ். நன்றி. தமிழ்நாட்டுல மது போயெல்லாம் இருந்ததுன்னா பார்த்து எதுவுமே இருக்கக்கூடாது. சுத்தமான தமிழ்நாடு, இயற்கையான தமிழ்நாடு இது வேணும். அது எந்த முதல்வர் இருந்தாலும் நாங்க மனநிலையை ஏத்துக்கிடணும். அது எந்த முதல்வராக இருக்கட்டும். சரியா? மதுவே இல்லாத தமிழகம். மதுவே இல்லாத தமிழகம் வந்து கையெழுத்து யாரு போடுறாங்கன்னு குடிக்காங்களோ அவங்களுக்கு நாங்க ஓட்டு போடுறாங்க. இதுல மாற்றமே கிடையாது. கண்டிப்பா 2021 ஸ்டாலின் ஐயா வரும்போது மது ஒழிக்கிறதா ஃபர்ஸ்ட் கைக்கு போறேன்னு சொன்னாங்க. அதுக்கு எந்த ஸ்டெப் எடுக்கல. சரியா? மதுவை ஒழிச்சா நாங்க என்ன சொல்றாங்க, மதுவை ஒழிச்சா கவர்மெண்ட் நடக்காங்க. ஏன் நடக்காது? அது அப்ப இலவசத்தை நிப்பாட்டுங்க, மதுவையும் நிப்பாட்டுங்க. இலவசம் கொடுக்க போய் தான் நீங்க கஷ்டப்படுறீங்க. இலவசமே வேண்டாம். ஏன் இலவசம் கொடுத்தீங்க? யாராவது கேட்டாங்களா? யாராவது ஒரு இப்ப இங்க இருக்கல 100 பேர் நிக்கும். யார் பயிரால 500 ரூபாய் இல்லாம இருக்கான்னு சொல்லுங்க, நாங்க ஏத்துக்கிடுவோம். சரியா? எல்லாரும் எல்லா விதத்துல இருக்காங்க. நல்ல நல்ல காற்று, நல்ல சுகாதாரம், நல்ல குடிநீர், நல்ல சாப்பாடு, இயற்கை முறையில இருக்கக்கூடியது. இயற்கை வளங்கள் அப்படியே இருக்கணும். இயற்கை வளங்களை மாற்றக்கூடாது. நீங்க நாங்க போய் ஃபாரஸ்ட் அழைச்சது எதுவுமே செய்யாதீங்க. மக்களை மதிங்க. அதுவே உங்களுக்கு பெருசு. மக்கள் அரசன் இருந்தாதான் மக்கள் என்ன அரசாட்சி செய்யணும் பண்ணுறோம். மக்கள் என்னன்னா நீங்க இருந்து எதுக்கு அரசரோ, அது வேஸ்ட். வர சட்டமன்ற தேர்தலில் ஓட்டு யாருக்கு? ரெட்டலை தான் போடுவேன். ரெட்டலை தான். எதனால ரெட்டலை? எதனால எடப்பாடியை சூஸ் பண்றீங்க? எடப்பாடிக்குன்னு சொல்லல, எம்ஜிஆருக்கு வேண்டி போடுவோம். எம்ஜிஆருக்காக? எம்ஜிஆர் ஜெயலலிதாவுக்கு வேண்டி. ஏன்னா அவங்க எனக்கு 3 சென்ட் இடம் கொடுத்தாங்க. ஓகே. எனக்கு வேலை கொடுத்தாங்க. ஓகே. ஆமா, அதனால காலங்காலமா அவங்களுக்கு தான் போடுவோம். ஓகே, சரிங்க. இப்போ வந்து இந்த 4.5 வருஷமா டிஎம்கே ஆட்சி எப்படிலாம் இருக்கு? இலவச பஸ் கொடுத்துருக்காங்க, பெண்களுக்கு முன்னுரிமை கொடுக்குறாங்க, பொங்கலுக்கு 3000 கொடுத்துருக்காங்க, இப்போ 5000 பணம் போட்டுருக்காங்க. அதெல்லாம் எப்படி பாக்குறீங்க? இப்போ எலெக்ஷனுக்காக வேண்டி அவங்க கொடுக்காங்க. எலெக்ஷன்? ஆமா, எலெக்ஷனுக்காக வேண்டி நம்ம வரணும் அப்படின்னு நினைச்சு கொடுக்காங்க. ஆமா, முதல்ல இலவசத்தை வந்து நிப்பாட்டணும். இலவசத்தால பல கோடிகள் ரொம்ப போகுது இல்லையா? எந்த ஒரு இலவசமும் இல்லாமல் இருந்தாலே பொதுவாக நல்ல விலைவாசிகள் ஏறாமல் இருக்கும், எல்லாருமே நல்லா இருக்கலாம். ஆமாம், நடுத்தர மக்கள் வந்து எல்லாருமே நல்ல
இருக்கலாம். இல்லை இப்போ என்னன்னா நம்ம மேலாம் கடன் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அது எப்படி பாக்குறீங்க? அது அவங்க சொல்றது உண்மை தானே. ஒவ்வொரு ரேஷன் கார்டுக்கு மேலே தான் அந்த கடன்கள் எல்லாமே இருக்கிறது இல்லையா? அதனால இலவசங்கள் எல்லாமே நிப்பாட்டினா உண்மையிலே தமிழ்நாடு நம்பர் 1 தமிழ்நாடாயிரும். முதலமைச்சர் ஆயிருக்காரு. 2020 தான் முதலமைச்சர் ஆனாரு. செகண்டா வந்துட்டாரு. 2.1 ஓட்டுறாங்க. ரெண்டாவது டைம் வந்துட்டாருன்னா வரதுக்கு மேல 2.2 கூட தவறான கருத்து. சரியா? காத்துட்டு இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. சார் மனிதன் வந்து காத்துட்டு இருக்க யாரும் கிடையாது. கடவுள் ஒருத்தருக்கா காத்துட்டு இருக்குது. நீங்க வந்து நாளைக்கு தம்பி நீங்களே சிஎம் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அது வந்து இறைவன் எழுதுது. நான் எழுத முடியாது, நீங்க எழுத முடியாது. இறைவன் என்ன எழுதிக்கான நடக்கும். யாரா இருந்தாலும் சரி. நான் தான் நாளை முதல்வர். நான் சொல்லுவேன் நாளை காலையில நான் தான் அடுத்த தென்காசி சேர்மன் வரணும்ல. அது இறைவன் கொடுக்கிறது யாருக்கும் கிடையாது. சரியா? நல்லவருக்கு மட்டும் நல்லது. யார் நல்லது யாருமே இதுவரை மோட்டார் தொழில யாரும் எதுவுமே செஞ்சதில்லை. மனநிலையில் நாங்கள் எல்லாருமே பாதிக்கப்பட்டவங்க. அதனால எல்லா தலைவரும் நல்ல தலைவர். ஆளுமை மிக்க யாரும் அவரும் தலைவர். யாரும் ஆளுமை மிக்க நான் தான் ஆளுமை மிக்க இருக்கணும். நான் தலைவர். சரியா? அதாவது அரசியல் வந்து யாருனாலும் பண்ணுங்க. ஆனா மக்களுக்கு நலன் பண்ணுங்க. நாங்க அதுக்கு அவங்க 5000 கொடுத்தாங்க 10,000 கொடுத்தாங்க. மக்களுக்கு என்ன அடிப்படை என்ன? ரோடு இருக்கா, காலேஜ் இருக்கா, ப்ரீ ஸ்கூல் இருக்கா? இதை தான் கவர்மெண்ட்ல செய்யணும் முடியா. மற்றபடி எதுவும் செய்ய வேஸ்ட். விஜய்க்கு எதனால விஜய் நல்லாச்சு வரணும். நல்லாட்சிக்காக போறீங்க? கட்டாயம். அவர் சினிமால வந்து தான் வந்திருக்காரு. மக்களுக்கு நல்லாட்சி கொடுப்பாரு நம்புறீங்க? கட்டாயமா. வரதுக்கு முன்னாடி நல்லா தானே செஞ்சுட்டு இருந்தாரு. கட்டாயமா செய்வார். உங்களோட டிவி கேக்கு விஜய் எனக்கு என்ன சின்ன கொடுத்துருக்காங்க? விசில் சின்ன விசில் சின்னம். ஓகேண்ணா. எதனால விஜய் என்ன சூஸ் பண்றீங்க? 2 பேரும் மாறி மாறி வராங்க. ஓகே. ஆட்சிக்கு புதிதாக ஒரு ஆள் வரட்டுமே. அவர் வந்து கொஞ்சம் நல்லதுகள் செய்யட்டுமே. இவங்க இப்போ இன்னைக்கு காலையில் ஒரு நியூஸ் போயிட்டு இருக்கு. அதை கேள்விப்பட்டீங்களா? என்ன விஜய் எனக்கும் அந்த நியூஸ்? ஆமா ஆமா ஆமா. அவங்க மனைவிக்கு அவங்களுக்கு கூடாது குடும்பத்தகராறு. அதை நம்ம பேச முடியாது. ஆமா. ஓகேண்ணா. இப்போ வந்து அவர் சினிமா துறையில் வந்திருக்காரு. மக்களுக்கு வந்து நல்லாட்சி கொடுப்பாரு நம்புறீங்களா? நல்லாட்சி கொடுப்பாருங்க நம்பிக்கையோட தான் ஓட்டு போடுவோம் நாங்கள். ஆமாம். நான் வந்து 2 பேருக்கும் மாறி மாறி போட்டாச்சு. புதிதாக எல்லாருக்குமே போட தான் செய்வோம். பொதுவாக இவருக்கும் போடுவோம். ஒரு வாய்ப்பு கொடுப்போம். ஆமாம். ஒரு இளைஞர் அணிகளுக்கு கொஞ்சம் நல்லா இருக்காங்க. பசங்கள்லாம் செய்வாங்க. ஒரு நம்பிக்கை இருக்கு. ஓகே மக்களே, தென்காசி மாவட்டத்தில் மொத்தம் 176 ஓட்டு எடுத்திருக்கோம். இப்போ லாஸ்ட் 5வது பிளேஸில் யாருக்கான்னு பார்த்தீங்க அப்படின்னா நம்ம சீமான் அண்ணன் தாங்க இருக்காரு. மொத்தம் 176 ஓட்டில் 10 ஓட்டு என்டிகே விழுந்திருக்கு. லாஸ்ட்டு 4வது பிளேஸில் யாருக்கான்னு பார்த்தீங்க அப்படின்னா 176 ஓட்டில் நம்ம நோட்டா தாங்க இருக்காங்க. இன்னும் 14 ஓட்டு வாங்கியிருக்காங்க. 176 ஓட்டில் 14 ஓட்டு வாங்கியிருக்காங்க. வழக்கம் போல் நம்ம டம்மி எலெக்ஷனில் 3 பேருக்கு தாங்க போட்டியே. ஒன்று எங்கள் அப்பா டிஎம்கே, இன்னொன்று எங்கள் அம்மா ஏடிஎம்கே, இன்னொன்று எங்கள் அண்ணன் டிவிகே. இந்த 3 பேருக்கு தாங்க போட்டியே. செம ட்விஸ்ட் அண்ட் டர்ம்ஸோட இருக்குது இந்த வீடியோ. பயங்கரமாக இருக்க போகுது. கட்டக்கூடாது மறுபடியும் நீங்கள் ஊப்பி என்ன விஜய் இப்படி கலாய்க்கிறீங்க அப்படின்னா. தென் மாவட்டங்கள் ஃபுல்லாமே செம கஷ்டம் தாங்க. உண்மையாலுமே நாங்கள் பார்த்தது எல்லாமே அவ்வளோ இதாக இருந்தது. ஆனால் இருந்தாலும் தென் மாவட்டங்கள் ரொம்பவே டஃப் தான் நினைக்கிறேன். ஏன்னா அவங்களோட செயல்பாடு எப்படி இருக்குன்னு தெரியல. அந்த இடத்துல கட்சியோட செயல்பாடு எப்படி இருக்குன்னு தெரியல. இன்னும் விஜய் நாங்கள் கூட வந்து கூட பார்க்கலாம்னு நினைக்கிறேன். ஃபஸ்ட்டு அவங்க குடும்பத்தை பார்த்துட்டு அதுக்கப்புறம் அரசியலுக்கு வந்தால் நல்லாயிருக்கும். ஏடிஎம்கே தான். ஆமாம். ஒன்றும் பண்ண முடியாது. ஏடிஎம்கே ஓட்ட தான். வழக்கம் போல நம்ம டம்மி எலெக்ஷனில் ஃபர்ஸ்ட் பிளேஸ் யார் வாங்கிருக்காங்கன்னு சொல்லிட்டு கவுண்ட் டவுன் ஸ்டார்ட் பண்ணி சொல்லிடுறோமா? ரெடி 3, 2, 1. அடுத்த முதல்வர் யாருன்னு சாங் பார்த்துட்டு வந்துருங்க. துண்டு எடுத்துட்டு ப்ரோ. இன்னைக்கு வேற யாரு? தி ஒன் அண்ட் ஒன்லி பிராண்ட் ஆஃப் அப்பாடா. இன்னைக்கு நேற்று வந்தவங்களா 75 வருஷமா நாங்கள் இருக்கோம். ஓகேவா? அதனால எங்கள் அப்பா தான் மீண்டும் ஆட்சி அமைப்பார். ஓகேவா? 176 ஓட்டில் 62 ஓட்டு டிஎம்கே தான் விழுந்திருக்கு. ஸோ இதுலேருந்தே தெரிஞ்சுக்கோங்க யார் முன்னேறி வந்துட்டே இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. இதுக்கு மேலே 2வது நீங்களே சொல்லுங்கள். ஓகே மக்களே, 2வது பிளேஸில் யார் இருக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதுக்கு ஒரு சாங் பார்த்துட்டு வந்துருங்க. ஓகே, நம்ம லாஸ்ட்டாக யார் ஏடிஎம்கே அண்ட் டிவிகே 2 பேர்த்தில் யார் செகண்ட் பிளேஸ் அப்படின்றத பார்த்துக்கலாம். 3, 2, 1. செகண்ட் பிளேஸில் யார் இருக்காங்கன்னு சாங் பார்த்துட்டு வந்துருங்க. உங்க விஜய் உயிரென வரனா கண்ணே கலங்குதுங்க. சரி ஓகே,
ஓகே 176 ஓட்டில் மொத்தம் 61 ஓட்டு வாங்கியிருக்காங்க விஜயண்ணா. ஸோ டிஎம்கே 62, விஜயண்ணா 61, ஒரே ஒரு ஓட்டு தான் டிஃப்ரெண்ட்டு. ஸோ அடுத்தபடியாக யாருன்னு தெரியும் உங்களுக்கு, ஏடிஎம்கே ஐயா எடப்பாடி ஐயா. மொத்தம் 176 ஓட்டில் 29 ஓட்டு ஏடிஎம்கே எடப்பாடி ஐயா விழுந்திருக்கு. ஸோ அதை அப்படியே காட்டுறேன் பார்த்துக்கிறீங்களா. நூற்றி 76 ஓட்டு. ஸோ ஓகே, இப்போது தென்காசியில் என்னென்ன குறைகள் அப்படின்னு பார்த்துக்கலாம். ஆக்சுவலாக அது மேற்கு தொடர்ச்சி மலைன்றதுனால மலையில் இருக்கிற மண், கல், கிரானைட் எல்லாம் சுரண்டி கேரளாவுக்கு போயிட்டு இருக்கு. எல்லாம் முடிச்சு பேக்காக கட்டி எடுத்துட்டு போயிட்டு இருக்காங்க. அங்கே வைக்கிற குற்றமே அதுதான். எல்லாம் சுரண்டி மண், எம்சாண்டு, ஜல்லி, கிரானைட் எல்லாம் கேரளாவுக்கு கடத்திட்டு போயிட்டு இருக்காங்க. இன்னும் நடந்துட்டு தான் இருக்குது. ஸோ அது தெரியாதவங்க தெரிஞ்சுக்கோங்க, தெரியலன்னா தெரிஞ்சவங்கள்ட்ட கேட்டு தெரிஞ்சுக்கோங்க. ஓல்டு பஸ் ஸ்டாண்டுன்றது ரொம்ப இதாக, அது பஸ் ஸ்டாண்ட் இல்லை, பஸ் ஸ்டாப் தான். அது பஸ் ஸ்டாப் தான் அது, ஆனால் ஓல்டு பஸ் ஸ்டாண்டுன்னு வச்சிருக்காங்க. அதோட பேர் நியூ பஸ் ஸ்டாண்டுக்கு போல நம்ம போல. ஓகே, அது எப்படி இருக்குன்னு தெரியல, நாங்கள் பார்க்கல. ஓகே மக்களே, வெற்றி பெற்ற அனைவருக்கும் எங்கள் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக்கிறோம். ஓட்டு போட்ட அனைவருக்கும் எங்கள் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த வீடியோ பார்க்குற எல்லாரும் எங்களது மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். ஓகே, திட்டுறவங்க திட்டிக்கோங்க, வாழ்த்துறவங்க வாழ்த்திக்கோங்க. நன்றி, வணக்கம். அடுத்த ஒரு எலெக்ஷன் வீடியோவில் சீக்கிரமாக வந்து சந்திக்கிறோம். அதுவரை உங்களிடம் விடைபெறுவது உங்கள் ஏகே, உங்கள் அலெக்ஸ். மறக்காம கமெண்ட் பண்ணிட்டு போயிருங்க. இந்த விஜய் அண்ணாவோட சுச்சுவேஷன் இப்போ எப்படி இருக்கு, அவர் அரசியல் நோக்கி தான் பயணம் பண்றாரா அப்படின்னு சொல்லிட்டு மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. உங்க கமெண்ட் ஒவ்வொரு கமெண்ட்டுக்காகவும் நாங்கள் அவளோட வெயிட் பண்ணிருக்கோம். நெக்ஸ்ட் எந்த மாதிரி மூவ் பண்ணலாம் அப்படின்ற விஷயத்தையும் கமெண்ட் பண்ணிட்டு போயிருங்க மறக்காம. தேங்க்யூ, பை பை. தேங்க்யூ, நன்றி, வணக்கம்.